ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரம்யா வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம சிக்கன் மஞ்சூரியன் பண்ண போகிறோம். சிக்கன் மஞ்சூரியன் அப்படின்னாலே எல்லாருக்கும் பிடிக்கும், குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. இன்றைக்கி இந்த மஞ்சூரியன் செய்கிறதுக்கு நம்ம இதில் போடக்கூடிய மசாலா கூட நம்மளே ரெடி பண்ணிடலாம். செஸ்வான் பேஸ்ட் வந்து ஏற்கனவே நூடுல்ஸில் நான் செய்து காமிச்சிருப்பேன். அதே கிளிப்பை தான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு 50 கிராம் காஷ்மீரி மிளகாவை நீங்கள் வெந்நீரில் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. நல்லா சாஃப்ட் ஆகட்டும். அதுக்கப்புறம் அதனுடைய காம்புகளை நீக்கி எடுத்துக்கோங்க. அது கூடவே ஒரு 25 கிராம் பூண்டு பல் தோலெல்லாம் உரிச்சிட்டு அந்த பூண்டு பல் எடுத்துக்கோங்க. 25 பல் அல்லது 25 கிராம் எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். அதை எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வந்து நல்லா பசையாக கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இதுதான் உங்களுக்கு செஸ்வான் பேஸ்ட்டு. இதை போட்டு நீங்கள் மஞ்சூரியன் பண்ணாலும் சரி, நூடுல்ஸ், பாஸ்தா எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நம்ம மஞ்சூரியன் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அடுத்து நமக்கு வந்து தேவை சிக்கன். இப்போ ஃப்ரைட் ரைஸுக்குள்ள சிக்கனை வந்து நான் வந்து ஸ்ட்ரிப்பாக தான் கட் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் வந்து கட்டங்கட்டமாகவும் வெட்டி பொரிச்சிக்கலாம். மஞ்சூரியன் செய்கிறதுக்கு இந்த மாதிரி கட்டங்கட்டமாக வெட்டி எடுத்துக்கலாம். ஒரு 200 கிராம் சிக்கன் எடுத்துருக்குறேன். ஒருத்தருக்கு 100 கிராம் சிக்கன் அளவுக்கு, குறைவாக சாப்பிட்றவங்களுக்கு, அதிகமாக சாப்பிட்றவங்களுக்கு நீங்கள் அந்த அளவு செஞ்சுக்கோங்க. நம்ம செஸ்வான் பேஸ்ட் அரைச்சோம்ல, அதில் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். தேவையான உப்பு இல்லை கைகளால் கலந்து விட்டு ஒரு 10 மினிட்ஸ்லேருந்து ஒரு 20 மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து மேரினேட் பண்ணி விட்டுருங்க. இப்போ தண்ணி ஊற்ற வேண்டாம். நீங்கள் வந்து இப்படியே பரட்டி வச்சுருங்க. பொரிக்கும் போது தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து தண்ணி போட்டுக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மட்டும் போதுமா அல்லது மைதாவும் சேர்க்கணுமானா 2 ஸ்பூன் இதுவும் 2 ஸ்பூன் மைதாவும் சேர்க்கணும்னா சேர்த்துக்கலாம். நான் மேபி தண்ணி இதில் கொஞ்சம் விடும், அதனால் நான் வந்து எனக்கு குறைவான அளவு அப்படின்றதுனால தண்ணி சேர்க்கல. 10 to 15 மினிட்ஸ் இருக்கட்டும். அதுக்கப்புறம் இதை வந்து பார்த்துட்டு பொரிச்சிடும். இப்போ நம்ம மஞ்சூரியனுக்கு போட்டு வச்சிருந்த சிக்கன் நல்லா மேரினேட் ஆகி ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் பொரிச்சு எடுத்துக்க போறேன். எனக்கு அதுல இருந்த தண்ணியே கரெக்டா இருந்துச்சு, நான் தண்ணியே சேர்க்கல. உங்களுக்கு ஒருவேளை ரொம்ப ட்ரையா இருந்தது அப்படின்னா வந்து தண்ணி போட்டுக்கோங்க. ஜஸ்ட் ஸ்பூன்ல வச்சு போடுங்க, 1 ஸ்பூன் தண்ணி அப்படி போடுங்க. ரொம்ப தண்ணி போட்டிங்கனாலும் நல்லா இருக்காது. வீட்டில் செய்த இதெல்லாம் நைட்டு தான், மத்தியானம் தான் சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. ஆனால் ஹோட்டலுக்கு மட்டும் எப்போனாலும் போய் சாப்பிடுவாங்க. அதனால நான் வந்து என்ன பண்ணுவேன், லஞ்சுக்கு சரிபடியாக செய்யும் போதெல்லாம் இது செய்ய மாட்டேன். இந்த மாதிரி செய்கிறேன் அப்படின்னாலே அது வந்து டின்னருக்கு தான் செய்வேன். கொஞ்சம் சீக்கிரம் வேலையை ஆரம்பிச்சு முடிச்சிட்டோம்னா சாப்பிட்றவங்க சீக்கிரமே சாப்பிட்டுப்பாங்க. சின்ன சின்ன பீசஸாக தானே போட்டோம், அதனால உடனே அது இரும்பு கடாய் சூட்டுக்கெலாம் வேலைலாம் அப்படியே நமக்கு கேஸு 1 மாதம் வரவங்களுக்கு 1.5 மாதம் வரும். நம்ம அதுக்கு குக்கரில் சமைக்கணும்னு ஆயிடு போடுவாங்க. ஆக்சுவலி வந்து கேஸ் மிச்சப்படுத்தோம்னா இரும்பு கடாய் தான் பெஸ்ட்டு. நான் வீட்லேயுமே சாதா இரும்பு கடாய் வச்சுருந்தேன். சண்டே அப்படின்னாலும் என்னோட சமையல் மட்டன் சிக்கன் வாங்கினாலே இரும்பு கடாய் இல்லாமல் என்னோட சமையல் இருக்காது. அது வந்து ஷூட்டிங்ஸ் அவ்வளோ நல்லா இருக்காது, கேஸ் அயர்ன் மாதிரி இருக்காது. அதனால அவ்வளோவா காமிச்சிக்க மாட்டேன். இருந்தாலும் நூடுல்ஸ், சைனீஸ் வெரைட்டிஸ்லாம் பண்ணுறாங்க, அந்த கடாயில் தான் நான் என்னுடைய சேனலே செய்து காமிச்சிருக்கேன். அதில் தான் ருசியே வரும். இப்போ ஒரு பக்கம் நல்லா புரட்டி போட்டாச்சு, எல்லாம் பொரிஞ்சு வரட்டும். இந்த 1-2 சேர்ந்து இருந்ததுன்னா புரட்டி போட்டதுமே திருச்சி பண்ணாதான் அந்த கேப்புக்குள்ள இருக்கிறதும் நல்லா பொரிஞ்சு வரும். இதுக்கு கொஞ்சம் அந்த மாவு கிறிஸ்பா இருக்கணும், அதனாலதான் மாவு கொஞ்சம் 4 ஸ்பூன் போட்டேன். உங்கள்கிட்ட கார்ன்ஃப்ளவரே இல்லைன்னா நீங்க மைதா மட்டும் போடனா கூட போட்டுக்கலாம். மைதாவும் ஒரு அரை ஸ்பூன் 1 ஸ்பூன் அரிசிமாவும் சேர்த்து போட்டுக்கிங்கன்னா நல்லா வந்துடும். இப்போ 2 பக்கம் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு, நம்ம எடுத்துடலாம். மஞ்சூரியன், சில்லி சிக்கன் இதெல்லாம் பொரிக்கும் போது கொஞ்சம், ஏன்னா நம்ம கொஞ்சம் கிரேவியா தான் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அந்த வாட்டரியா இருக்கிறதுல இதெல்லாம் நல்லா ஊறிடும் இந்த மாவுலாம். அதனால கொஞ்சம் கிறிஸ்பாவே பொரிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்டே வந்து நம்ம செய்ய வேண்டியது இதுதான். காயெல்லாம் நறுக்கிறதுக்கு முன்னே இதெல்லாம் ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா காயை நறுக்கிட்டு கடற்கடன்னு வதக்கி. இப்போ நமக்கு மஞ்சூரியன் பண்ண சிக்கன் ஃப்ரை ரெடி ஆகிடும். எண்ணெய் சூடாயிடுச்சு. 1 டீஸ்பூன் தான் எண்ணெய் சேர்த்துருக்கேன் மஞ்சூரியனுக்கு. ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். நம்ம வந்து இந்த செஸ்வான் சாஸ் பேஸ்ட் அரைச்சி வச்சோம்ல, அது நான் போடுறேன். உங்க காரத்துக்கு தக்கன போட்டுக்கோங்க. நான் ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். இது இல்லை அப்படின்னா நீங்க வந்து பூண்டு நறுக்கி சேர்த்துக்கோங்க. ஒரு 10 பல் பூண்டு பொடிசா நறுக்கி சேர்த்துக்கோங்க. சிக்கன் நம்ம ஒரு 200 கிராம் தான் பொரிச்சு வச்சிருக்கோம். இந்த மசாலாவோட பச்சை மணம் போற வரைக்கும் வதக்கிக்கோங்க. பூண்டு போட்டீங்கன்னா பூண்டு நல்லா பொரியிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. கொஞ்சம் வதங்கினதும் 1 டீஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கோங்க. நல்லா ஹை ஃப்ளேம்ல வச்சுட்டு வதக்குங்க. நல்லா பச்சை மணம் போகட்டும். நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இதனுடைய பச்சை ஸ்மெல் போகணும். நூடுல்ஸுக்கு நான் காயெல்லாம் சேர்த்துட்டு சேர்த்தேன்.
ஏன்னா அந்த காயே நம்ம 2-3 நிமிஷம் வதக்க விடும். இதுல வந்து காய் ரொம்ப வதக்க விட மாட்டோம். குடமிளகா ஒரு 50 கிராம், வெங்காயம் நைட்டுக்காவே வெட்டி சேர்த்துக்கோங்க ஒரு 50 கிராம், வெங்காயத்தாள் கொஞ்சம் இப்போ சேர்த்துக்கலாம், கடைசியில் மீதியை சேர்த்துக்கலாம். நம்ம பொரிச்சு வச்சிருக்கிற சிக்கனை சேர்த்துக்கலாம். கடையில எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சாஸ் தண்ணி செஞ்சு வச்சிருப்பாங்க. முதல்ல மஞ்சூரியன் சாஸ் வந்து ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க காயெல்லாம் போட்டு. நம்ம கேட்கும் போது லைட்டா சிக்கனை பொரிச்சு சிக்கனை சாட்டே பண்ணி அதுல இருந்து ஒரு வரண்டி சாஸ் ஊற்றி கிண்டி நமக்கு எடுத்துட்டு வருவாங்க. வீட்டுல அப்படி கிடையாது, நம்ம சாப்பிடும்போது தான் செய்வோம். அதனால எல்லாத்தையும் முதலே போட்டு செய்து வச்சுக்கேன். சாஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கிறேன். இது பேக்கெட் சாஸ் தான் சேர்க்கிறேன். வீட்டுல இருந்ததுனால நான் சேர்க்கிறேன். இல்லை உங்களோட பாட்டில் இருக்குன்னா 2 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ். சில்லிலாம் இருக்கு, செஸ்வான் சாஸ் சேர்த்துருக்கோம். இருந்தாலும் சில்லி சாஸ் வந்து என்கிட்ட இருக்குது, அதனால சேர்த்துக்கிறேன். இல்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். சில்லி சாஸ் போடும்போது இந்த சாஸ் எல்லாமே வந்து அந்த மஞ்சூரியன் நல்லா இருக்கும். அப்புறம் டொமேட்டோ சாஸ் வந்து ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் கலந்து வச்சுக்கலாம். ட்ரையா வேணும்னா நீங்க இப்படியே ஒரு 2 நிமிஷம் நல்லா புரட்டிட்டு அப்படியே எடுத்து கொடுத்துருங்க. இதுல தண்ணிலாம் ஒண்ணுமே சேர்க்க வேண்டாம். இப்படி சேர்த்தாலும் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மஞ்சூரியன் ட்ரைனா அதுதான் அந்த தண்ணி வத்துற வரைக்கும் புரட்டிட்டு கொடுத்துடலாம். நம்ம கொஞ்சம் அப்படி கிரேவியா தான் பண்ண போறோம். ஒரு 2 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேம்ல புரட்டிட்டு ஒரு 200 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். அதுதான் சிக்கனை நான் நல்லா ட்ரையா கொடுத்துருக்கேன். இதுல இந்த மஞ்சூரியன் கிரேவில நல்லா ஊறும் போது நல்லா சாஃப்ட் ஆகும், நல்லா கலக்கலன்னு பிடிக்கும். 1 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃபிளவர் எடுத்து வச்சிருக்கிறேன். இதுல தண்ணி சேர்த்து கரைச்சிக்கலாம். கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இங்கே கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. உப்பு செக் பண்ணிக்கோங்க. அது என்ன 2 உப்புன்னு கேட்காதீங்க, ஜஸ்ட் ஒரு 2 பிஞ்ச் உப்பு. அதுதான் 2 உப்பு அப்படின்னு சொல்லி 2 தடவை 2 பிஞ்ச் உப்பு போட்டேன். உப்பு செக் பண்ணி உங்க தேவைக்கு தக்கன நீங்க போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா கலக்கலான்னு கொதிக்க விட்டதுக்கு அப்புறம் கார்ன்ஃபிளவர் ஸ்லர்ரி அப்படின்னு சொல்லுவாங்க, அதை சேர்த்துக்கோங்க. ஜஸ்ட் 1 டீஸ்பூன் கார்ன்ஃபிளவரை தண்ணியில சேர்த்து வச்சிருக்கேன். நீங்க 2 நிமிஷம் கொதிக்க விடாம உடனே சேர்த்தீங்க அப்படின்னா இப்படி கட்டி ஆயிடும்ல, அது மசாலா அந்த சாஸ் எல்லாம் தனித்தனி இருக்கிற மாதிரி இருக்கும், சேராது. இங்க வந்து சர்க்கரை வந்து ரொம்ப கல்லுக்கெல்லா தான் கிடைக்குது, கற்கண்டு மாதிரி கிடைக்குது. அதனால பவுடர் பண்ணி வச்சிருக்கேன். இது வந்து சர்க்கரை பொடி, ஒயிட் சர்க்கரை பவுடர். அது ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அப்படியே டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ ஆஃப் பண்ணிட்டு நம்ம கடைசியா மீதி வச்சிருக்கேன் இந்த வெங்காயத்தால் எவ்வளோ இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க. அதில் ஒரு கை நிறைய சேர்த்துக்கோங்க. என்கிட்ட இவ்வளோதான் இருக்குது, அதனால சேர்த்துக்கிட்டேன். ரொம்ப பர்ஃபெக்டான மஞ்சூரியன், சிக்கன் மஞ்சூரியன் உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிள் தான். இது சூட்டுக்கு நான் ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு தான் சாப்பிடுவேன். அதுக்கு இந்த குடமிளகாய் எல்லாமே அதில் நல்லா வேணும். கண்டிப்பா இதே மாதிரி அளவுகளோட உங்களுக்கு சிக்கன் மஞ்சூரியன் வேணா செய்து பாருங்க. எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ், சும்மா ஜீரா ரைஸ் கூட சேர்த்து சாப்பிடும்போது கூட உங்களுக்கு வந்து அந்த என்ன சொல்றது, ஒரு சைனீஸ் வெரைட்டி சாப்பிட்ட ஒரு ஃபீல் கிடைக்கும். கண்டிப்பா பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீட்டுல சமைச்சு சாப்பிடுங்க, வீணாக்காம சாப்பிடுங்க. மீண்டும் புது வீடியோல சந்திக்கலாம்.